சர்வதேசத்தில் இலங்கையின் நன்மதிப்பை கடுமையாக பாதித்த ஏப்ரல் 21 உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் துயரச் சம்பவம் இடம்பெற்று இன்றுடன் 6 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. எனினும் இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டோர், காயமடைந்தோர் மற்றும் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை என வத்திகான் முதல் சர்வதேசம் வரையில் முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கடந்த 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21 தேதி காலை வேளையில் கிறிஸ்தவ மக்கள் வளமையான உயிர்த்த ஞாயிறு ஆராதனைகளுக்காக தேவாலயங்களில் ஒன்று கூடியிருந்தனர். இதன்போது காலை 8:45 மணியளவில் கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயம், நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டி தேவாலயம், மட்டக்களப்பு சியோன் தேவாலயம் ஆகியவற்றில் ஒரே நேரத்தில் தற்கொலை குண்டுதாரிகள் தாக்குதல் நடத்தினர். அதே நேரம் கொழும்பின் முன்னணி விருந்தகங்களான ஷங்க்ரிலா, கிங்ஸ்பெரி மற்றும் சினமன் லேக்சைட் உள்ளிட்ட விருந்தகங்களிலும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இந்த தாக்குதல்களில் வெளிநாட்டவர்கள் உட்பட 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 500 பேர் வரையில் காயமடைந்தனர். இந்த சம்பவம் இலங்கையில் மாத்திரமில்லாமல் சர்வதேசத்திலும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இலங்கையின் நன்மதிப்பை கடுமையாக பாதிக்கும் சம்பவமாகவும் மாறியது. எனினும் இன்று வரை இந்த தாக்குதல்களுக்கு மூல காரணம் யார் என்பது விசாரணைகளில் கண்டறியப்படவில்லை. கத்தோலிக்க சபை இந்த விடயத்தில் நீதி கோரி சர்வதேசத்தை தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகிறது. இவ்வாறான நிலையில் கடந்த அரசாங்கமும் சரி, தற்போதைய அரசாங்கமும் சரி, விசாரணைகள் உரிய முறையில் இடம்பெறுவதாக பதிலளித்து வருகிறது. இந்த விடயம் உள்நாட்டு விசாரணையில் இருந்து கைமீறி சர்வதேசத்திற்கு சென்றிருந்தாலும் கூட இலங்கையின் பூகோள அரசியல் அடிப்படையில் எவ்வாறான தீர்வு கிடைக்கப் போகிறது என்பதே பாதிக்கப்பட்டோரின் எதிர்பார்ப்பாக தொடர்ந்தும் உள்ளது. தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகள் தொடர்பிலான முழு விவரங்களும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களின் 6வது வருடாந்த நினைவுக்கு முன்னதாக வெளியிடப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கொழும்பு கத்தோலிக்க பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகைக்கு உறுதியளித்திருக்கிறார். இவ்வாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அளித்த வாக்குறுதி விசாரணைகளின் கவனம் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் காணாமல் போகச் செய்யப்பட்ட சம்பவத்தில் இருந்து ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவங்களுக்கு திரும்ப வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது போன்று தெரிகிறது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பாக பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்படுவது ஏப்ரல் 21 காலக்கெடுவை சந்திப்பதற்காக துரிதப்படுத்தப்பட்ட முயற்சியின் ஒரு அங்கம் என்று கருதப்படுகிறது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களுடன் பிள்ளையானுக்கு இருந்ததாக கூறப்படும் தொடர்பு 2023 ஆண்டு பிரிட்டிஷ் தொலைக்காட்சியிலேயே முதலாக வெளியிடப்பட்டது. 2023 செப்டம்பர் 5 பிரிட்டனின் சேனல் 4 தொலைக்காட்சி அதன் டிஸ்பாச்சஸ் என்ற நிகழ்ச்சியில் இலங்கையின் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் என்ற விவரண தொகுப்பை ஒளிபரப்பியது. அதில் பிள்ளையானின் முன்னாள் செயலாளரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முன்னாள் பேச்சாளருமான அசாத் மௌலானா என்ற முகம்மது மிஹிலார் முகமது ஹன்சீர் தனது முன்னாள் தலைவரை பற்றிய அதிர்ச்சி தரும் தகவல்களை வெளியிட்டார். கிழக்கு மாகாணத்தின் மருதமுனையை சேர்ந்த அசாத் மௌலானா ஐரோப்பாவுக்கு தப்பிச் சென்று சுவிட்சர்லாந்தில் அரசியல் தஞ்சம் கோரினார். பிள்ளையானுக்கும் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவரான மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேவுக்கும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களை நடத்தியவர்களுடன் தொடர்புகள் இருந்ததாகவும் இருவரும் குண்டு தாக்குதல் சதித்திட்டத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அசாத் மௌலானா கூறியிருந்தார். ஆனால் பிள்ளையானும் சுரேஷ் சாலேயும் குற்றச்சாட்டுகளை உடனடியாகவே மறுத்தனர். அப்படியானால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் பிள்ளையானுக்கும் சுரேஷ் சாலேவுக்கும் எதிரான அசாத் மௌலானாவின் குற்றச்சாட்டுகள் எவை என்ற கேள்வியும் எழுகின்றன. சேனல் 4 தொலைக்காட்சியினால் டிஸ்பாச்சஸ் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட இலங்கையின் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் விவரண தொகுப்பு ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினால் 2023 செப்டம்பர் 21 வேறு ஒரு அரங்கில் திரையிடப்பட்டது. அப்போது விவரண தொகுப்பின் இயக்குனரும் தயாரிப்பாளருமான தொம் வோக்கரும் நிறைவேற்று தயாரிப்பாளருமான பென் டி பியரும் அங்கு பிரசன்னமாகியிருந்தனர். பின்னர் அங்கு ஒரு கலந்துரையாடலும் இடம்பெற்றது. கலந்துரையாடலுக்கு முன்னதாக அசாத் மௌலானாவினால் வெளியிடப்பட்ட விரிவான அறிக்கை ஒன்றின் பிரதிகள் பிரசன்னமாகியிருந்தவர்கள் மத்தியில் விநியோகிக்கப்பட்டன. நேரடியாக கலந்து கொள்ளாத அசாத் மௌலானா பின்னர் வீடியோ இணைப்பினூடாக கேள்விகளுக்கு பதிலளித்தார். இவ்வாறான நிலையில் முன்னைய ஆட்சியாளரான கோட்டாபய ராஜபக்ஷ ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகளை அடையாளம் கண்டு தண்டனை வழங்கப்படும் என்ற பிரச்சாரத்தை முன்வைத்தே தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார். தற்போதைய அரசாங்கமும் ஈஸ்டர் தாக்குதல் சந்தேக நபர்களை தாம் அடையாளப்படுத்தி ஈஸ்டர் தினமான 21 தேதிக்கு முன்னர் சட்ட நடவடிக்கை மேற்கொள்வோம் என கூறி வரும் நிலையில் அதற்கான நடவடிக்கைகள்
நடவடிக்கைகளை எவ்வாறான திசையில் முன்னகர்த்தி செல்கிறது என்பதை பார்ப்போம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.